கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களை இந்த வேத ஆய்விலே வரவேற்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மார்க்கு சுவிசேஷத்தை நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக வசனங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வசனங்களை வாசிக்கும் பொழுது அதனுடைய பின்னணியை நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்தினுடைய முந்தின வசனங்கள் பிந்தின வசனங்கள் எல்லாம் வாசிக்கிறோம். வாசித்து அதில் அவர் கூறியிருக்கிற சில வார்த்தைகளை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாய் நாம் பார்க்கிறோம். அந்த சம்பவம் என்று சொன்னால் அந்த சம்பவத்தில் வருகிற மனிதர்கள் யார் என்று சொல்லி நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். புரிந்து கொண்டு அவர்களிடத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், அவர்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிறார், நம்முடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும் என்பதையும் நம்ம ஆராய்ந்து கொண்டே வருகிறோம். மார்க் விசேஷமாய் அநேக கருப்பொருட்கள் உண்டு மார்க்கில், சுவிசேஷத்தில். இதில் விசுவாசம் என்ற ஒரு கருப்பொருள் கூட இருப்பதை நாம் பார்த்துருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 8 இடத்துல அவர் மார்க் விசுவாசத்தை குறித்து இயேசு கிறிஸ்து கூறிய போதனைகளை இவர் குறிப்பிட்டு கொண்டே வருகிறார். இப்போ இந்த 16 அதிகாரத்தில் 8 இடங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறதுனால கிறிஸ்தவ வாழ்க்கையிலே விசுவாசம் என்பது மிக முக்கியம். சுவிசேஷத்தில் விசுவாசம் ஒரு முக்கியமான ஒரு அங்கம் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். சரி, இன்றைக்கும் கூட நம்ம வாசிக்க போகிற பகுதியிலே விசுவாசம் உண்டு. நம்ம தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிற இடத்துல மார்க் 11 நம்ம இருக்கிறோம். we are in மார்க் 11. அதில் 20வது வசனத்திலேருந்து நம்ம வாசிக்க போகிறோம். இதற்கு முன்பாக இது எந்த இடத்துல இருக்கிற பின்னணியை நான் திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி வார வாழ்க்கையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் கலிலேயாவினுடைய ஊழியத்தை முடிச்சுட்டு அவர் எருசலேமை நோக்கி பயணப்பட்டு வருகிறார். பயணப்பட்டு வந்து அவர் பெத்தானியா ஊரில் ஒலிவ மலை என்று சொல்லி இருக்கு, மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸ். எருசலேம் ஒரு உயரமான இடம், அதுக்கப்புறம் லேசான பள்ளத்தாக்கு, அதுக்கப்புறம் திரும்ப வேறொரு மலை. அநேக மலைகள் உண்டு. எருசலேம் இருப்பது ஒரு மலை தொடரில் தான். அந்த மலையிலே, ஒலிவ மலையிலே, அந்த மலையிலே பெத்தானி என்ற ஊர் இருக்கிறது. அந்த பெத்தானியில் லாசருவின் வீட்டிலே அவர் தங்கி இருக்கக்கூடும். மார்த்தாள் மரியாள் வீட்டில் அவர் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் இறங்கி வந்து எருசலேமுக்கு போகிறது, ஆலயத்தில் போய் சுற்றி பார்ப்பதும் திரும்ப வருவதுமாய் இருக்கிறாங்க. அவங்க நாள் போனப்போ கழுதையில் ஏறி அவர் உள்ளே போனார். பகிரங்கமாக தன்னை மேசியா என்றவர் அறிவித்து கொண்டார். திரும்ப போனாங்க. திருப்பியும் வந்தார். அவர் என்ன செய்தார், ஆலயத்துக்குள்ளே புகுந்து சுத்திகரிக்கிறதை நம்ம பார்க்குறோம். எல்லாரையும் விரட்டி விடுகிறதையும், பலகைகளை கவிழ்க்கிறதையும், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் அவர் நிறுத்துகிறதையும் நம்ம பார்த்தோம். அதை பார்த்து கொண்டிருந்த பரிசேயர்கள் அவரை கொல்ல வகை தேடினார்கள் என்று சொல்லி போன வாரம் முடித்தோம் இல்லையா. 18வது வசனத்திலே, மார்க் 11:18 நாம் இப்படியாக வாசித்தோம். அதை வேதபாரகரும் பிரதான ஆசாரியரும் கேட்டு, பரிசேயர் என்று சொன்னேன், வேதபாரகரும் பிரதான ஆசாரியரும் கேட்டு அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டபடினாலே அவருக்கு பயந்திருந்தார்கள். இதோட நம்ம நிறுத்தணும். சரி, 19வது வசனத்தில், சாயங்காலமான பொழுது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். அப்போ எருசலேம் நகரத்திலிருந்து புறப்பட்டு திரும்ப கிராமப்புறமான பெத்தானிக்கு அவர் போகிறார். மறுநாள் காலையில் அப்போ திரும்ப போகிறாங்க, அங்கே தங்குறாங்க. தங்கிட்டு மறுநாள் காலையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் அவங்க என்ன பண்ணாங்க, எருசலேமுக்கு வருகிறார்கள். எருசலேம் போய் திரும்ப பெத்தானி போய் பெத்தானிலிருந்து திரும்பி இப்படி வருகிறார்கள். வருகிற பொழுது 20வது வசனம் நான் வாசிக்கிறேன். மறுநாள் காலையில் அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்தி மரம் வேரோடு பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். திரும்பி போகிறாங்க, ரைட்டு. அவ்வழியேன்னு சொல்லி பார்க்கணும். இப்போ எருசலேமுக்குள்ளே பிரவேசிக்கல, வழியில் இருந்த அத்திமரம். எந்த அத்திமரம் நம்ம திரும்பவும் 13வது வசனத்தில் பார்க்க வேண்டும். அதே அதிகாரம் 11:13 நம்ம என்ன வாசிக்கிறோம், இலைகளுள் ஒரு அத்திமரத்தை தூரத்தில் கண்டு அதில் ஏதாகவும் அகப்படுமா என்று சொல்லி அவர் பார்க்கிறார். அங்கு கனி இல்லாது இருக்கிறதுனாலே அவர் என்ன செய்கிறார், அதை சபிக்கிறார். இனி ஒரு காலம் இடத்துல புசியாதிருக்க கடவுள் என்று சபிக்கிறார். வேறொரு இடத்துல நீ பட்டு போக கடவா என்று சொல்லி அவர் சபிக்கிறார். மத்தேயுவில் நம்ம பார்த்தோம். சபிக்கிறார். அப்புறம் ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து அந்த பெரிய தடாலடி நடக்குது. அதுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறார், திரும்ப போயிட்டார். திரும்பி வரும்பொழுது எருசலேமுக்கு போகிற வழியிலே
அந்த அத்திமரத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சபித்த அந்த அத்திமரத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். It had dried to the roots. மேலாக பட்டு போகிறது வேற, இது என்னாச்சு, வேரோடு பட்டு போயிருக்கிறது வேற. எவ்வளோ நாள் ஆயிருந்திருக்குது இதுக்கு? ஒரே நாள். ஸோ நேற்று சபிச்சார், இன்னைக்கு என்ன இருக்குது, பட்டு போயிருக்குது, அது வேரோடு பட்டு போயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து செய்கிற காரியங்கள் முழுமையாக இருக்கிறது. அவர் இதே மார்க்கு சுவிசேஷத்தில் ஒரு 6வது அதிகாரத்தில் அவர் வந்து 1000 பேருக்கு பல ஆயிரம் பேருக்கு அவர் உணவளிக்கிறார். உணவளிக்கும் போது இட் இஸ் கம்ப்ளீட். எல்லாரும் சாப்பிட்டாங்க, பாக்கி 12 கூட எடுத்தாங்க. செவிடன் ஒருவன் வருகிறான், அவனை சுகப்படுத்துகிறார், அவனுக்கு நல்லா காது கேட்டுச்சு, எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க இல்லையா? 9வது அதிகாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு அற்புதத்தை பார்த்தோம். அந்த நெருப்பிலும் தண்ணீரிலும் தள்ளுகிற அந்த பிசாசுடைய மனுஷன் அவன் சுகமடைகிறதை பார்க்கிறோம். அங்கே ஒரு முழுமையான ஒரு சுகம் நடக்கிறதை பார்க்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து அவர் தண்ணீரை ரசமாக மாற்றின பொழுது அதுவும் என்னாச்சு, பரிபூர்ணமாக, முன்னை விட ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஐயா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு. அப்போ அவர் செய்கிற அற்புதங்கள் முழுமையாக இருந்தது. அது எல்லாரையும் ஆச்சரியப்பட வைத்தது. So when God does something, it's complete and it's amazing. இங்கே என்ன பார்க்குறாங்க, அத்திமரம் என்னாச்சு, பட்டு போச்சு. ஒரு மரம் பட்டு போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அற்புதங்களினுடைய டெஃபினிஷனே அதுதான். இயற்கையின்படி, இயற்கையின் சட்டப்படி இத்தனை காலம் ஆகும். ஆனால் அதை அப்படியே குறுக்கி உடனே செய்வது அற்புதமாக இருக்கிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை நடத்தி காண்பிப்பதும் அற்புதமாக இருக்குது. அப்போ குருடனுக்கு கண்ணு தெரிய வைக்கிறாரு. 2 அப்பத்தை எடுத்து என்ன பண்ணுறாரு, முறிக்கிறார். அது என்னாச்சு, அத்தனை பேர்த்துக்கும் அப்பமாயிடுச்சு. அப்போ விதைக்கப்பட்டு தண்ணீர் ஊற்றப்பட்டு இத்தனை மாதம் கழித்து வளர்ந்து அறுவடைக்கு வந்து மார்க்கெட்டுக்கு வந்து அது வந்து அரைக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவர் அவனில் வைக்கப்பட்டு சமைக்கப்பட்டு அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு வந்து இந்த வனாந்தரத்தில் கொண்டாந்து அதை பிட்டு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு இந்த 8 காரியம் நடப்பதற்கு 6 மாதம் ஆகலாம். அதை அவர் என்ன செய்கிறார், ஒரே ஜபத்தில் உடனே பண்ணிடுறார். அப்போ இந்த மரம் பட்டு போவதற்கு நிறைய இருக்குன்னா, அங்கே என்ன பார்த்தோம், அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றும் காணவில்லை என்று சொல்லி பார்த்தோம். அதனுடைய அத்திமரத்தினுடைய இலைகள் பசுமையாக இருக்கும் என்பதை குறித்து என்றும் கூட நம்ம போன வாரம் பார்த்தோம் இல்லையா? அப்போ பசுமையான அந்த மரம் ஃபஸ்ட்டு இலை காயணும், இலை காய்ஞ்சு உதிரணும், அதுக்கப்புறம் கிளைகள் காய்வது லேசான விஷயம் இல்லை. இட் வில் டேக் அ லாங் டைம் ஃபார் த பிரான்ச்சஸ் டு ட்ரை. அந்த கிளைகள் காய்வதற்கு ரொம்ப டைம் ஆகும். கிளைகள் காய்ந்தாலும் கூட அந்த மரத்தினுடைய ட்ரங்க்குன்னு சொல்கிறோம் இல்லையா, மரத்தினுடைய அந்த தமிழ் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அது வந்து அதனுடைய சரி நான் முயற்சியை கைவிட போகிறேன். அதனுடைய ட்ரங்க் அது வந்து காய்வதற்கு ரொம்ப நாள் ஆகும். ஆனால் இங்கே என்னாச்சு, அதுவும் காய்ந்து வேரோடு காய்ந்தது. அப்போது ஒரு மரம் காய்வதற்கு பல வருஷம் ஆகும்னு சொன்னால், இங்கே என்னாச்சு, ஒரு நாள்லேயே அது நடந்தது. அப்போ அது ஒரு அற்புதம். அதுவும் அந்த அற்புதம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டில் த ரூட்ஸ், வேரோடு பட்டு போயிடுச்சு. வேறு கூட பட்டு போய் ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு அந்த மரம். அந்த மரத்துக்கு காணப்பட்ட குற்றம் என்னது, இலைகள் ரொம்ப மகிமையாய் காணப்பட்டது, கனிகள் ஒன்றுமே காணப்படவில்லை. வெளித்தோற்றம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆனால் அதில் சாலிடாக மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக ஒன்றுமே இல்லை. இதை பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், அதை சபிக்கிறார். சபித்ததின் விளைவு என்னாச்சு, ஒன்றுமில்லாமல் அது போனது. பட்டு போனதை பார்த்து சீஷர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். அது ஆச்சரியப்படுகிறாங்க. 21வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், பேதுரு நினைவு கூர்ந்து, ஓ இது நேற்று நம்ம சபித்த மரம் இல்லையா, நினைவு கூர்ந்து கர்த்தர் செய்கிறவைகளை சொல்லுகிறவைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், நினைவு கூற வேண்டும். And when something amazing like this happens, it's a great thing. இது ஒரு அடையாளம். இது அற்புதம்னு சொல்ல முடியாது இல்லையா, அற்புதம் தான்,
ஆனால் அற்புதம், அடையாளம் 2 வார்த்தைகள் சைன் அண்ட் வண்டர் எல்லாம் மாறி மாறி உபயோகப்படுத்தப்படுகிறது. இப்போ இந்த அடையாளம் மனதிலே தங்குகிறதா இருக்கிறது. முன்னே நான் சொல்லியிருக்கிறேன், கர்த்தர் சில அடையாளங்களை அநேகருடைய வாழ்க்கையிலே அவர் செய்கிறார். எதற்கு செய்கிறார் என்று சொன்னால், தொடக்கத்திலே அவர் பண்ணிடுறார். மோசே அழைக்கும் பொழுது ஆண்டவர் அழைக்கிறார். அப்பொழுது மோசே நான் அந்த ஜனங்கிட்ட என்ன சொல்வேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது அவர் என்ன செய்கிறார், அவருக்கு ஒரு சில அடையாளங்களை காண்பிக்கிறார். தான் கடவுள் என்பதை மோசே புரிந்து கொள்வதற்காக அடையாளம் காட்டுகிறார். அந்த அடையாளம் மோசேனுடைய உள்ளத்தின் ஆழத்திலே தங்குகிறதா இருக்கிறது. ஏனென்றால் மோசே அதற்கு அப்புறமாக 40 வருஷம் அளவும் அவர்களை நடத்த வேண்டும். அந்த நடந்து போகிற வழியில் அவருக்கு சோர்வு வராமல் இருப்பதற்காக, சோர்வு வந்தாலும் இந்த அடையாளத்தை அவர் நினைவு கூர்ந்து கர்த்தர் அதை செய்தார், இல்லை அதனால் இது கர்த்தர் செய்கிற காரியம்தான் என்று சொல்லி தொடர்ந்து உற்சாக விசுவாச பாதையில் நடப்பதற்காக அடையாளங்களை கர்த்தர் செய்தார். இங்கே பாருங்க, யாத்ராகமம் 4வது அதிகாரம். இங்கே அவர் மோசே கேட்கிறார். அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள் என்றான். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். அது கோல் என்றான். அதை தரையில் போடு என்றார். அவன் தரையில் போட்டவுடனே அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். இது ஒரு அடையாளம். அதன் பின்பாக 4வது வசனம், கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டு, அதன் வாலை பிடி என்றார். பிடித்தான். சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு, திரும்பியும் 6வது வசனம், 5வது வசனத்தில் இப்படி சொல்கிறார், கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார். எது அடையாளம்? மேலும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையை உன் மடியிலே போடு என்றார். அவன் கையை தன் மடியிலே போட்டான். அது என்னாச்சு, வெளியே எடுக்கும் பொழுது அவன் கை உறைந்த மழை போல வெண்குஷ்டம் பிடித்திருந்தது. அவன் கையை திரும்ப உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை திரும்ப தன் மடியிலே போட்டு தன் மடியிலிருந்து அதை வெளியே எடுக்கும் பொழுது அது திரும்ப அவனுடைய மற்ற சதையை போல ஆயிற்று. அப்போது அவர் சொல்லுகிறார், அவர் முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உனக்கு செவி கொடாமலும் போனால் பிந்தின அடையாளத்தை கண்டு நம்புவார்கள் என்று சொல்லி மோசே இடத்திலே சொல்லி அனுப்புகிறார். இப்போ இங்கே அவர் என்ன செய்கிறார், முந்தின அடையாளம் ஒன்று நடந்தது, கானாவூர் கல்யாணம். பேதுருனுடைய வீட்டில் மாமியாருக்கு சுகம் அளித்தல் முந்தின அடையாளம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க நம்பின மாதிரி தெரியல. நம்பினாங்க. நம்பினதுக்கான கனிகளை அவர்கள் என்ன பண்ணவில்லை, காட்டவே இல்லை. நம்பிக்கை இருந்தது, விசுவாசம் இருந்தது, விசுவாசத்தின் கனி காணப்படவில்லை. அப்போது இங்கே என்ன பார்க்குறது, இன்னொரு அடையாளம், பேதுருக்கு என்ன பிந்தின அடையாளம் ஒன்று காட்டப்படுகிறது. என்னது? அத்திமரம் பட்டு போனது. அப்போ பேதுரு நினைவு கூறுகிறார். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, ரபி என்று சொன்னால் போதகர் என்று சொல்லி அர்த்தம். ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். அவர் சொல்கிறார், இந்த அத்திமரம் அந்த அத்திமரம் தான், நேற்று பச்சையாக இருந்தது, இன்றைக்கி காஞ்சிருச்சு, இதே இடம் தான், இது நீங்கள் சபிச்சிங்க இல்லையா, அந்த அத்திமரம் என்றான். அப்போ பேதுரு என்ன செய்கிறார், பேதுரு இயேசு கிறிஸ்து கூப்பிட்டு காட்ட, நீங்கள் செஞ்ச காரியம் பார்த்தீங்களா எப்படி இருக்குது, நீங்கள் சபிச்சிங்க, இது என்ன ஆயிடுச்சு, வேரோடு பட்டு போயிற்று, அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்றார். இது கொஞ்சம் கனெக்ஷன் இல்லாத மாதிரி தோணுது இல்லையா? என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். இப்போ விசுவாசம் என்ற ஒரு கருப்பொருள் இங்கே வருகிறது நாம் பார்க்கணும். விசுவாசம் முக்கியமானது, அதனாலே அவர் விசுவாசத்தை இங்கே இயேசு கிறிஸ்து சொன்னார், மார்க்கு திரும்பவும் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்குறோம். சரி, மத்தேயு சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்வோம். 22வது வசனத்தை நான் இப்போ மார்க் 11:22 நான் வாசித்தேன். மத்தேயுனுடைய 17வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 17:20 எடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இங்கே இதே வசனம் அங்கே சொல்லப்படுகிறது. மத்தேயு 17:20. சரி, இங்கே அது போகிறதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை நம்ம வாசிச்சுட்டு போகலாம். இயேசு அவர்களை நோக்கி, அவர்களைன்னு சொன்னால் சீஷர்களை நோக்கி,
தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி சொன்னார். இப்போ இந்த விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கன்னு சொல்லி நிறைய தடவை சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி இல்லையா? எங்கே பார்த்தோம்? 51வது வசனம், 52வது வசனம், 10வது அதிகாரம் 52 வசனத்திலே நம்ம என்ன பார்த்தோம்? நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி சொல்லுகிறார். அதுக்கப்புறம் நீங்கள் வீன்னு போட்டு மார்க் பண்ணீங்க, ஞாபகம் இருக்கா? நான் மார்க் பண்ணது தான் நான் இங்கே வாசிக்கிறேன். ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன், சும்மா பேஜ் திருப்பிட்டே போகிறேன். எங்கேயாவது வி அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணியிருந்தேன்னா அதை நான் எடுக்க போகிறேன். 9வது அதிகாரம் 23வது வசனம், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். சரி, இப்போ இங்கே அவர் என்ன சொல்லுகிறார்? தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். பிலீவ் இன் காட், தேவனை நம்புங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், தேவனாலே என்ன செய்ய முடியும்? ஒரு நாளிலே இந்த மரத்தை வேரோடு பட்டு போக செய்ய முடியும். அவரை நம்புங்க, அவர் வல்லமை உள்ளவர். நான் சபிச்சேன், இது நடந்துருச்சு, வேரோடு பட்டு போயிற்று. தேவனை நம்புங்க, நான் தேவன், என்ன நீங்கள் நம்புங்கன்றத அவர் எப்படியாய் சொன்னார். என்ன பண்ணுங்க? தேவனிடத்தில், அவர்களை நோக்கி தேவனிடத்தில் என்ன பண்ணுங்க? விசுவாசமாக இருங்கள் என்று சொல்லி சொன்னார். So Jesus is re-emphasizing the importance of faith. இயேசு கிறிஸ்து இந்த விசுவாசத்தினுடைய முக்கியத்துவத்தை திரும்ப அடிக்கோடிட்டு காண்பிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவர் என்ன சொல்கிறார்? தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். நம்முடைய விசுவாசம் எப்பவும் தேவனிடத்தில் தான் இருக்கும். ஏன்னா எல்லா காரியத்தையும் ஆக செய்வது, அடையாளங்களை தருவது, அற்புதங்களை செய்வது, அந்த அற்புதங்களை முற்றுமுடிய முழுமையாய் செய்வது, எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாக செய்வது தேவனுடைய வேலை. மனுஷனுடைய வேலை ரொம்ப மட்டுப்பட்டது, அது சாதாரணமானது. நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவனை விசுவாசிக்க வேண்டும். ட்ரஸ்ட் காட். நீங்கள் பார்த்து ஆச்சரியப்படுறீங்க இல்லையா? இந்த காரியம் தேவனாலே வாய்க்கும், அது நான் வாய்க்க வைத்தேன், இது நான் தேவன். நீங்கள் என்ன பண்ணுங்கள்? தேவனை விசுவாசிங்க, என்னை விசுவாசிங்க என்பதை அவர் டைரெக்டாக சொல்கிறார். இப்போ மார்க் இதை எழுதினதை ஆதி அப்போஸ்தல சபையில் இருக்கிற மனுஷங்க வாசித்தாங்க, விசுவாசிகள் வாசித்தாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? ஓ, விசுவாசம் நமக்கு முக்கியம். இட்ஸ் ஆல் அபவுட் ஃபெய்த். விசுவாசம் முக்கியம். ஏனென்றால் இந்த புதிய விசுவாசிகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டு காரியத்தை குறித்து யோசிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருமே கிரியைகளினாலே வரக்கூடிய காரியங்கள். நான் கிரியை செஞ்சால் கடவுள் எனக்கு என்ன செய்வார், ஏதாவது தருவார்ன்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. ஆனால் இங்கே அவர் என்ன சொல்கிறாரு? ரட்சிப்பு என்பது விசுவாசத்தினாலே வருகிறதா இருக்கிறது. தேவனிடத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? விசுவாசமாக இருங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். பின்வருகிற வசனங்களை வாசித்து பார்த்தா அதனுடைய தொடர்பு நமக்கு நல்லா புரியும். அவர் என்ன சொல்லுகிறார்? தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள், உள்ளவர்களாக இருங்கள். கண்டினியூஸ். என்னைக்காவது ஒரு நாள் விசுவாசம் வைங்கன்னு சொல்ல, விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். யூ கண்டினியூ டு பிலீவ். தொடர்ந்து விசுவாசம் உள்ளவர்களாக நீங்கள் என்ன பண்ணுங்கள்? இருங்க. இப்போ பேதுருவுக்கு அந்த விசுவாசம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்ம ஞாயிற்றுக்கிழமையில் பார்த்தோம் இல்லையா? விசுவாச குறைச்சல்னாலே, தன்னுடைய பலவீனத்தினாலே, பயத்தினாலே அவர் பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலித்ததை நம்ம பார்த்தோம். பேதுருவினிடத்திலே அவர் சொல்லுகிறார், மற்ற எல்லா விசேஷங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் என்ன பண்ணுங்கள்? தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ எவனாகிலும், அப்போ விசுவாசி யாராக இருந்தாலும், அப்போ நீங்கள் ரபி என்று சொல்லி என்ன சொல்கிறீங்க இல்லையா? போதகருக்கு முடியும்னு சொன்னால் சீஷனாலையும் முடியும். ஆனால் சீஷனுக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. எதில் விசுவாசம் தேவை? தேவனுடைய வல்லமையிலே விசுவாசம் தேவை. தன்னுடைய சொந்த பலத்திலோ தன்னுடைய சொந்த விசுவாசத்திலோ விசுவாசம் தேவையில்லை. தேவனுடைய தேவனத்தின் மேலே விசுவாசம் வேண்டும். Our faith should be centered on God. நம்முடைய விசுவாசம் தேவனிலே மையப்பட்டிருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். சரி, அப்போ அவர் என்ன சொல்கிறார்? எவனாகிலும், எதையாகிலும் கூட சொல்லலாம். ஏன் எதையாகிலும்னா அவர் என்ன சொல்கிறாரு? இந்த மலையை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள்? அது பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லும்போது,
அப்போ எருசலேம் இருக்குது, எருசலேமுக்கு போயிட்டு இருக்கிறாங்க, அதுவும் ஒரு மலை மேலே தான் இருக்குது. அப்போ அநேக மலைகள் இருக்குது அவர்கள் பார்க்கத்தக்கதாக. என்ன சொல்கிறார், ஒரு மலையை பார்த்து இந்த மலையை பார்த்துன்னு சொல்லி, இந்த மலைன்னு சொன்னால் அவர் என்ன சொல்கிறார், எருசலேமு மேடான ஒரு இடத்துல தான் இருக்குது இல்லையா, மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி. அப்போ நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போகணும். அப்போ அவங்களுக்கு அந்த பக்கமாக என்ன இருக்குது, இஸ்ரவேலினுடைய இங்கிருந்து பார்க்கும்போது அது வந்து கிழக்கில், சாரி மேற்கிந்திய மேற்கில் வெஸ்ட், இஸ்ரவேலுக்கு மேற்கில் என்ன உண்டு, சமுத்திரம் உண்டு அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ வந்து நிறைய தூரம் இருக்குது, அத்தனை கிலோமீட்டர் தாண்டி அந்த மலை போய் முதல்ல மலை பெயரணும், மலை பெயர்ந்து. அப்போ மலையை பார்த்து நீ பெயர்ந்து என்று சொல்லி சொன்னால் அவர் மனுஷனை பார்த்து பேசுகிறது போல, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, நீ போய் அங்கே விழுந்துரு அப்படின்னு போ என்று சொல்லி, ஒரு மனுஷனை பார்த்து பேசுகிற மாதிரி மலையை பார்த்து நீங்கள் பேசுனீங்கன்னா சொல்லி தான் சொன்னபடியே சொல்லணும். ஃபஸ்ட்டு சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தாள். தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், திரும்ப விசுவாசித்தாள் என்று சொல்லும்போது முந்தின வசனத்தில் என்ன இருக்குது, தேவனை விசுவாசித்தாள். சரியா, அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி சொல்ல. அந்த மெய்யாகவேல அழுத்தி சொல்கிறாரு, நான் சொல்கிறது உண்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது சும்மா கற்பனை அல்ல, இது உண்மை. என்னது, மழை பெயர்ந்து சமுத்திரத்தில் விடும் என்று சொன்னால் சொல்லிட்டு சொன்னது சந்தேகப்படாமல் தேவனை மீது விசுவாசம் வச்சா அது நடக்கும். சரி, அப்போ இங்கே திரும்ப அவர் வந்து ஒரு இயற்கை அடையாளத்தை அவர் சொல்லுகிறார். அத்திமரம் பட்டு போனது அங்கே ஒரு இயற்கை அடையாளம் அல்லது ஒரு அற்புதம். இங்கே மலை பெயர்ந்து போன்னு சொல்கிறார், கடலில் போய் விழுகணும்னு சொல்லி சொல்கிறார். மலைகள் பெயர்ந்து கடலில் போய் விழுவது கிடையாது, மலை பெயர்வதில்லை, அவைகள் கடலில் தள்ளுண்டு போவதும் இல்லை. அப்போ அவன் சொன்னபடியே ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி நம்ம வந்து 9வது அதிகாரத்தில் பார்த்தோம் இல்லையா. அந்த தகப்பனிடத்துல அவர் சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், தேவனை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். சரி, இப்போ இந்த 23ஆம் வசனத்தில் இருக்கிற காரியம் மத்தேயுவில் இருக்குது. மத்தேயு 17:20 பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுகிறார், இதே காரியத்தை அங்கே சொல்லியிருக்கிறார். மத்தேயு 17:20, அதற்கு இயேசு, உங்கள் அவ்விசுவாசத்தினால் தானே அப்படின்னு சொன்னால் அதுக்கு முந்தின வசனம் பார்க்கணும். எப்போ அப்படின்னு பார்த்தா, இயேசு பிசாசை அதற்றினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது, அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அப்போ இது என்னன்னா, இளைஞன் சொஸ்தமாகிற அந்த காரிய டைமில் 19ஆம் வசனத்தில், அப்பொழுது சீஷர்கள் இயேசுவின் இடத்துல தனித்து வந்து, அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமல் போயிட்டு என்றார்கள். அப்போ சொல்லும்பொழுது இயேசு என்ன சொல்கிறார், உங்கள் அவ்விசுவாசத்தினாலே கடுகு விதையளவு விசுவாசம் உங்களில் இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்லி அது அப்புறம் போகும், சொல்ல அது அப்புறம் போகும், உங்களால் கூடாத காரியம் இது ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ மலை பெயர்ந்து அந்த பக்கம் போகிறது அப்படின்றது வந்து அவர் அங்கே பிசாசு விரட்டும் போது சொல்லியிருக்கார் என்று சொல்லி மத்தேயு எழுதுகிறார். மத்தேயு பிசாசு விரட்டுறதும் எழுதினார், அதுக்கப்புறம் தொடர்ந்து வருகிற சம்பாஷணையும் அவர் எழுதுகிறார். ஆனால் இங்கே நம்ம என்ன பார்க்குறோம், கிட்டத்தட்ட அதே மலை பெயர்ந்து போகிற காரியம் அவர் இப்போ எங்கே சொல்கிறாரு, கடைசி வாரத்தில் சொல்கிறார். அப்போ ஒரு கேள்வி வருது, அப்போ மத்தேயு சொன்னது வேறு மாதிரி சொல்லிட்டாரா, இல்லை மார்க்கு வேற ஒரு காலகட்டத்தில் சொன்னதாக சொல்கிறாரு, மத்தேயு வேறு காலகட்டத்தில் சொன்னதாக சொல்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம், அப்போ இது வந்து சமநோக்கு நூல்கள் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். 3 நூல்கள், சுவிசேஷ நூல்கள் சமநோக்கு நூல்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா. 3 பேர் என்ன செய்திருக்கிறார்கள், சமமாக இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை பார்த்து அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில இடங்கள் என்ன இருக்குது, அவர் எழுதின குறிப்பிட்ட சம்பவம் இவங்ககிட்ட குறிப்பிட்ட சம்பவத்துலேயும் வித்தியாசமான தகவல்கள் இருக்குது. அப்போ இங்கே மத்தேயு வந்து 17ஆம் அதிகாரத்தில் அந்த பிசாசுக்கு பிடித்தவன் அந்த இளைஞன் அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்தார் இல்லையா, சரியாகும்போது அவர் சொல்லுகிறார், இங்கே எப்படி இருக்குது,
இங்கே வந்து கடைசி வாரத்தில் சொன்ன மாதிரி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா வேதத்தை சந்தேகப்பட்டணுமா அப்படின்னு யோசிச்சா இன்னும் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஒன்று என்னன்னு சொன்னால், 2 தடவை இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்க முடியும். எப்படி இளைஞர் சுகமாகும் போதும் சொல்லியிருக்க முடியும். மத்தேயு குறிப்பிட்டார், மார்க் அதை குறிப்பிடவில்லை. மார்க் அதை சொன்னதான் நம்ம படிக்கல 9வது அதிகாரத்தில். அதுக்கப்புறம் மார்க்கு வந்து கடைசி வாரத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த விஷயத்தை அவர் எழுதுகிறார். அப்போ மத்தேயு எழுதியிருக்கிறாரான்னு நம்ம பார்க்கணும். ஸோ 1-2 தடவை இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்க முடியும். அது உண்மைதானா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்? அங்கேயும் போய் செக் பண்ணணும். சரி, மத்தேயு 21வது அதிகாரத்தில் போய் பார்ப்போம். அப்போ வந்து மத்தேயு 21ல் இயேசு கிறிஸ்துடைய கடைசி வாரத்தை மத்தேயு எழுதியிருக்கிறார். மார்க் எழுதினது போல மத்தேயும் அவர் எழுதியிருக்கிறார். அங்கே 21ஆம் அதிகாரத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இருக்குது. 21வது அதிகாரம் 21வது வசனம், 20வது வசனத்திலிருந்தே நான் வாசிக்கிறேன். சீஷர்கள் அதை கண்டு, இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். 21ஆம் வசனம், இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாயிருந்தால் இந்த அத்திமரத்துக்கு செய்தது நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியாகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இந்த மலை பெயர்ந்து போகத்தக்க விசுவாசத்தை குறித்து இயேசு கிறிஸ்து 2 தடவையாக சொல்லியிருக்கிறார். மத்தேயு 2 தடவையும் குறிப்பிட்டிருக்கிறார். மார்க்கு 1 தடவை தான் குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ இங்கே என்ன இல்லை? சமநோக்கு நூல்களில் பிரச்சனை இல்லை, எல்லாம் ஒத்து போகிறதாய் தான் இருக்குது. சரி, இங்கே மார்க் 11:23 அதே தான் அவர் சொல்லுகிறார். வார்த்தைகளில் ஒரு சில வார்த்தைகள் வித்தியாசமாக வருது. சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி ஆகும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசித்தார். விசுவாசம் இருக்குன்னா சந்தேகம் இருக்கக்கூடாது. விசுவாசம் இருக்குன்னா பயம் இருக்கக்கூடாது. ஏன்னா ஏன் பயப்பட்டீர்கள் அற்ப விசுவாசிகளே என்று சொல்லி ஒரு இடத்துல அவர் கேட்கிறார். இப்போ சந்தேகப்படாமல் விசுவாசி, they cannot coexist together. ரெண்டுமே என்ன பண்ண முடியாது? தேவனை சந்தேகப்பட்டுட்டு தேவனை விசுவாசிக்க முடியாது. ஒன்று தேவனை சந்தேகப்பட வேண்டும், இல்லை தேவனை விசுவாசிக்க வேண்டும். ஒரு காரியம் செய்வது ஈஸி, 2 முரணான காரியங்களை செய்வது ரொம்ப கஷ்டம். அப்போ ஒரு காரியத்தை மாத்திரம் தைரியமாக விசுவாசிப்பது குழந்தை போல முடியும், குழந்தைகளாலே முடியும். குழந்தைகள் எப்போவுமே எங்கள் அப்பா ரொம்ப மை டேடி ஸ்ட்ராங்கஸ்ட், மை டேடி கிரேட்டஸ்ட், என்னுடைய அப்பா தான் உலகத்திலே ரொம்ப பலசாலி, என்னுடைய அப்பா தான் இருக்கலே வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொல்லி நம்பதில் அதுக்கு வந்து என்ன இல்லை, ஒரு தடங்களே இல்லை. அதனால் இங்கே நம்ம என்ன பார்க்குறோம்? சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் என்று அவர் சொன்னபடியே விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார் இல்லையா? இப்போ ரெண்டும் ஒன்றா நம்ம நம்ப முடியாது. கடவுளை நம்பணும், இல்லை கடவுளை சந்தேகப்படணும் இல்லையா? முரண்பாடான விஷயத்தை நம்ம பண்ணும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி, அப்போ இவர் வந்து மலை பெயர்ந்து சமுத்திரத்தில் விழுன்னு சொன்னால் உண்மையிலேயே மலை பெயர்ந்து சமுத்திரத்தில் விழுந்துருமா? எனக்கு கூட தான் கோயம்புத்தூரில் பீச் இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஆசை. அப்போ மெட்ராஸ் இருக்கிற பீச்சு அப்படியே பறந்து வந்து கோயம்புத்தூரில் விழுந்துன்னு நான் விசுவாசிச்சா விழுந்துருமா? அது விழணுமா? அப்படி விழுந்தால் அது நிறையா ஆபத்து, நிறைய பேர் நிறைய நஷ்டமும் இருக்கும் இல்லையா? அதனால் இங்கே அவர் சொல்லுகிறது லிட்ரலாக, அதாவது வார்த்தைக்கு வார்த்தை மலை பெயர்ந்து போகிற ஒரு விசுவாசமாக அது இருக்கக்கூடாது. அவர் சொல்லுகிற விஷயம் என்னன்னு சொன்னால், அங்கே அவர் கடுகு விதை போல என்று சொல்லி மத்தேயுவில் எழுதியிருக்கு. இங்கே அவர் கடுகு விதை என்று சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு? சமுத்திரம் தள்ளுண்டு போ என்று சொல்லி அப்போ சமுத்திரம் தள்ளுண்டு போக வேண்டும் என்ற ஒரு அவசியம் இல்லை. அப்போ இவர் மலை என்று குறிப்பிடுவது என்ன, சமுத்திரம் என்று குறிப்பிடுவது என்ன என்று சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தியானிக்கணும். ஏன்னா அவர் வெறுமனே வார்த்தைகளை அவர் உபயோகிப்பது இல்லை. சரி, அப்போது இங்கே சமுத்திரம் என்று சொல்லுவதும் மலை என்று சொல்லுவதும் என்னவா இருக்க முடியும் என்று சொல்லி நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். சரி, அப்போ அடுத்த வசனங்களின் வழியை தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா ஒருவேளை நமக்கு புரியலாம். அப்போ அடுத்த வசனங்களெல்லாம் வாசிட்டு திரும்பி இங்கே வரலாமா? சரி, அதனால்
அதனால என்று சொல்லும் பொழுது மழை பெயர்ந்து போகும், கடலில் போய் விழுகும். நீங்கள் விசுவாசிச்சா சந்தேகப்படாமல் விசுவாசிங்க. அதனால் தேவனிலே விசுவாசிங்க. அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது, நீங்களாம் ஜெபம் பண்ணுறீங்க, ஜெபம் பண்ணுறது அவங்களுடைய ப்ராக்டிஸாக இருந்தது. சடங்காய் அவர்கள் செய்தார்கள். இவர் என்ன சொல்கிறார்? விசுவாசத்தோடு செய்யுங்கள். இது தேவனோடு நீங்கள் பேசுகிறீங்க. வல்லமையான தேவன், மலையை பெயர்த்து கடலை தூக்கி எறியக்கூடிய, அத்தி மரத்தை ஒரே நாளிலே சீக்கிரமாய் பட்டு போக செய்யக்கூடிய தேவனை நீங்கள் நோக்கி ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, உங்களுக்கு விண்ணப்பங்கள் உண்டு இல்லையா? கேட்டுக்கொள்வீங்க. அந்த என்ன விண்ணப்பன்றது நம்ம பின்னாடி தான் பார்க்க போகிறோம். எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள். அப்போ எதை வேணால் கேட்கலாமா? அடுத்த கேள்வி. சமுத்திரம்னா என்ன, கடல்னா என்ன, அது ஒரு 2 கேள்வி வந்துச்சு. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்ளும், எவைகளைன்னு சொன்னால் எவைகளை வேணாவா, எவைகளை, அது 3வது கேள்வி. அப்போ பைபிள் வாசிக்கும்போது என்ன பண்ணணும்? கேள்வி கேட்கணும். வேதமே அதுக்கு என்ன செய்யணும்? நமக்கு பதில் அளிக்கணும். நம்மளாவே யூகிச்சு கொள்ளக்கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? அவருடைய பேச்சை தான் நம்ம கேட்கணும். நம்ம பேச்சையை நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தால் பிரயோஜனம் இல்லை. அதுதான் ரொம்ப வருஷமாக நம்ம கேட்டுக்கிட்டோம் இல்லையா? சரி, அதனால நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று. அப்போ அவைகளைன்றது என்ன? எவைகள்னு தெரிஞ்சுட்டா அவைகள்னு தெரிஞ்சிடும். பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். திரும்ப அவர் என்ன சொல்றார்? விசுவாசியுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். 22ஆம் வசனத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். 23ஆவது வசனத்தில் விசுவாசித்தால் கண்டிஷன். 24வது வசனத்தில் விசுவாசிங்க, அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்றால். அப்போ அவைகள்னு சொல்லிட்டாரு. அவைகளுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள்? விசுவாசிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ விசுவாசம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? கடவுள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை. அதுதான் இவர் இங்கே குறிப்பிடுகிறார். கடவுளுடைய வல்லமையின் மீது நம்பிக்கை. அவருக்கு இயற்கையின் மீது அதிகாரம் உண்டு, உலகத்தில் எல்லாத்தின் மீதும் அவருடைய படைப்புகளின் மீதும் அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் என்ன பண்ணுங்க? நம்புங்க. அப்போது ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு விண்ணப்பங்கள் உண்டு. அந்த விண்ணப்பங்கள் நிறைவேற்ற அவருக்கு முடியும் என்று சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்க? நீங்கள் நம்புங்க. என்னென்ன தேதியில் என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உண்மையான விருப்பம் இருந்தால் என்ன பண்ணுங்கள்? நீங்கள் நம்பலாம் அவர்கிட்ட. அந்த தேதியை ஒப்படைச்சு, ஆண்டவர் இதுதான் நாங்கள் நடக்கணும்னு விருப்பப்படுறோம், அந்த தேதி நீங்கள் தான் கொடுத்தீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம், இந்த நேரத்தில் அது நடக்கணும்னு சொல்லி நாங்கள் விருப்பப்படுறோம், இது உமக்கு சித்தமான காரியம் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம், நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஆனால் அது நடக்காது போல் தெரியுது. ஆனால் உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண? சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். சரி, ஆனால் இங்கே தேதி குறித்தோ காரியம் குறித்தோ இருக்கா? இல்லை. இருந்தாலும் அவைகள் எவைகள்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம பார்க்க போகிறோம். எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, எவைகள்னு சொன்னால் இட் மீன்ஸ் எவைகள், எதை என்று சொல்லி சொல்ல, எவைகள்னு சொல்லி சொல்கிறார். இப்போ நிறைய காரியங்கள் கேட்க முடியும் நம்ம அவர்கிட்ட. அவைகள் எல்லாம், அவைகளை, அப்போ எதெல்லாம் கேட்டிங்களோ அதெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி விசுவாசிச்சிங்கன்னா அவங்களுக்கு உண்டாகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் அப்படின்னு சொன்னவர், தேவனிடத்தில் விசுவாசிக்கிறவனுக்கு தேவனிடத்துலேருந்து எல்லாம் ஆகும்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீங்க. யாரை கிட்ட கேட்பீங்க? தேவன் கிட்ட தான் கேட்பீங்க. அவைகளை பெற்றுக்கொள்வோம். யார் கொடுப்பா? தேவன் தான் கொடுப்பார். நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசியுங்கள். அப்போ தேவன் ஒருவர் உண்டு என்று நீங்கள் விசுவாசிங்க. அவரிடத்துல நீங்கள் ஜெபம் பண்ணும்போது விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் காதில் வாங்குவாருன்னு விசுவாசிங்க. அவர் அதை உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லி விசுவாசிங்க. அவர் கொடுப்பதற்கு முன்பாகவே பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள்? பெற்றுக்கொள்வோம், இன் ஃபியூச்சர் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும், அவைகள் உங்களுக்கு நடக்கும் என்று சொல்லி சொல்லுகிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சரி, 25வது வசனம் திரும்பியும், நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்பொழுது என்ன சொல்கிறார்? ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், என்ன சொல்ற? இப்போ தேவாலயத்துக்கு போய் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது, ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள்.
இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, நின்றுட்டு ஜெபம் பண்ணுறீங்க. ஒருவன் பேரில் ஒருத்தர் மேலே உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், அதாவது ஒருத்தர் மேலே உங்களுக்கு குறை இருக்குது இல்லையா, அதனால் அவங்க மேலே உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு கோபம் இருக்குது. ஒருத்தர் மேலே உங்களுக்கு குறை இருக்குன்னா அவங்க உங்களுக்கு தரணும், ஆனால் தரல, அதனால் ஒரு குறைச்சல் இருக்குது. அப்போ ஒருத்தர் மேலே உங்களுக்கு குறை இருக்குமானால், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, ஜெபம் பண்ணுறது அந்த பிதாவை நோக்கி தான், அவர்கிட்ட தான் போகிறீங்க. அவர் அங்கே இருக்கிறாரு, நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கு இன்னொரு மனுஷன் மேலே உங்களுக்கு ஒரு தப்பிதம் இருக்குது, ஒரு குறை இருக்குதுன்னு சொன்னால், பரலோகத்தின் பிதா உங்கள் மேலே இருக்கிற தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் என்று சொல்லுகிறார். இப்போ இங்கே ஒரு கனெக்ஷன் சொல்கிறார். என்னது, குறை இருக்குது, குறை நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் மன்னிக்கணும். உங்களுக்கும் ஒரு குறை இருக்குது, அந்த குறையை நீங்கள் என்ன பண்ணுங்கள், தேவனிடத்துலேருந்து நீங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இங்கே ஒரு கண்டிஷன் அவர் சொல்கிறார், அவனுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மன்னியுங்கள் என்று சொல்லுகிறார். சரி, இங்கே ஜெபம் பண்ணும்போது முந்தின வசனத்தில் எவைகளை கேட்பீர்களோன்னு சொல்லியிருக்குது. இங்கே என்ன இருக்குது, நின்று ஜெபம் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதாவது உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி. அப்போ நின்று ஜெபம் பண்ணுறது எதுக்காக, தப்பிதங்களை மன்னிக்கும்படி. பாவ அறிக்கை ஜெபம் இங்கே சொல்லப்படுகிறது. முந்தின வசனம் விண்ணப்ப ஜெபமாக இருக்கிறது, இந்த வசனம் என்னவா இருக்குது, பாவ அறிக்கை ஜெபம். உங்கள் தப்பிதங்களை மன்னிப்பு கேட்பதற்காக நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் பொழுது, அங்கே நின்று ஜெபம் பண்ணும் பொழுதுன்றது இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஒருவேளை யூதர்கள் பாவ அறிக்கை செய்யும் பொழுது அவங்க நின்று ஜெபம் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல, ஒருவேளை நம்ம தேடி பார்க்கணும். தட்ஸ் a குட் கொஷின். ஏன் நின்று ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறாரு, அது 4வது கேள்வி. இப்படி நிறைய கேட்டுக்கிட்டே போனோம், சரியா? அப்போ நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் பொழுது, அப்போ எவைகளுக்குன்னு சொல்லும்போது இந்த பாவங்களுக்குன்னு எடுத்துக்கலாமா, எவைகள் அவைகள்னு சொல்லி பார்த்தோம்ல. அப்போ பாவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது, உங்கள் தப்பிதங்களை நீங்கள் மன்னிப்புக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும், பாவ மன்னிப்பு ஜெபம் பண்ணும் பொழுது பிதா உங்களை மன்னிப்பார் அப்படின்னு நீங்கள் விசுவாசிக்கணும். அப்படி மன்னிக்க வேண்டுமானால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மற்றவங்களை நீங்கள் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அல்லது பிதா உங்களை மன்னிக்கிறது போல நீங்கள் என்ன பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மன்னிங்க என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இந்த ஜெபத்தை அவர் என்ன செய்திருக்கிறார், அவர் ஏற்கனவே விசேஷர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பரமண்டங்களில் இருக்கிற ஜெபம் ஒன்று இருக்கு இல்லையா, அவர் சொல்லி கொடுக்கும்போது அவர் என்ன சொல்லுகிறார், நீங்கள் ஜெபிக்க வேண்டிய விதமாகுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு நீர் மன்னியும் என்று சொல்லி அவர் ஒரு கனெக்ஷன் போடுறதை நம்ம பார்க்குறோம். இப்போ நம்முடைய தேவன் மீது இருக்கிற விசுவாசம் எதிலே வெளிப்படுகிறது, சக மனுஷர்களுடைய வெளிப்படுகிறது. எது வெளிப்படுகிறது, வெளிப்படுகிறதெல்லாம் என்னவா இருக்குது, கனியாக இருக்கிறது. என்ன வெளிப்படும், வெளிப்படுகிற காரியங்கள் கனிகளாக இருக்கிறது. அப்போது நாம் மற்றவர்களை மன்னிக்கிறது என்னவா இருக்கிறது, விசுவாசத்தின் கனியாக இருக்குது. தேவனை நான் விசுவாசிக்கிறதுனாலே, அவர் என் தப்பிதங்களை மன்னிக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறதுனாலே நான் என்ன செய்ய வேண்டும், மற்றவருடைய தப்பிதங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். இப்போ எவைகளைன்னு சொல்லி எவைகளை வேண்டிக் கொள்கிறீர்களோன்னு சொன்னால், அப்போ தப்பிதங்களை மன்னிப்பதற்காக கேட்டுக்கொண்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், மற்றொரு இடத்துல மன்னியுங்கள், அதுவே உங்களுக்கு ஒரு கனி கொடுக்கிறதாய் விசுவாசத்தின் கனியாக இருக்கிறதுன்னு சொல்லி அங்கே பொருள்படுது இல்லையா? சரி, இப்போ அத்திமரம் பட்டு போன பொழுது இந்த பேச்சு வருது. அத்திமரத்தில் இயேசு கிறிஸ்து என்ன தேடி போனார், கனியை தேடி அவர் சென்றார். கனியை தேடி சென்றவர் கனி இல்லாததுனாலே அதை என்ன செய்தார், அவர் சபித்தார். இங்கே அவர் என்ன சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசிங்க, நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா அந்த விசுவாசத்தின் கனி உங்களில் காணப்பட வேண்டும். வெறுமனே ஜபம் 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 பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இலைகள் நிறைந்த ஒரு அத்திமரமாக நீங்கள் இருப்பீங்க. எனக்கு தெரியும், ஒருத்தர் பார்த்தோன்னா எப்போ போனாலும் பைபிளோட வெளியே கிளம்பிட்டு இருப்பார். எங்கே அப்படின்னு சொன்னால், அங்கே ஒரு ஆல்நைட் ப்ரேயர் இருக்குது, இங்கே ஒரு ஆல்நைட் ப்ரேயர் இருக்குது, இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் அங்கே போகிறேன், எப்போ பார்த்தாலும் எங்கேயாவது போயிட்டே இருப்பார். கேட்பார் என்கிட்ட, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்கள் சர்ச்சில் வாரத்துக்கு ஒரு தடவை ப்ரேயர் மீட்டிங் இருக்குது. பார்த்தா அது பிரதர்
அப்படின்னுவாரு. வாரத்துக்கு ஒரு தடவை என்ன ஆகுது? பத்தாது. அப்போ அவர் இங்கே இயேசு என்ன சொல்கிறார்? ஜபம் 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 நீங்கள் பண்ணுறீங்க. எருசலேம் தேவாலயத்துக்கு தான் போயிட்டுருக்குறாங்க அவங்க. அங்கே ஜபங்கள் நடக்கும். இப்போ இங்கே என்ன பார்க்குறோம்? திரும்ப இது வந்து இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணோம்? மொத்தமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. முந்தின நாள் அத்திமரம். அத்திமரம் இஸ்ரவேலுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு அடையாளமாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். அந்த அத்திமரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கை வந்து வெளியே பளபளன்னு தெரியுது. தேவாலயம் இருக்குது, அங்கே ஏகப்பட்ட அலுவல்கள் நிறையா இருக்குதே தவிர உண்மையான வர்ஷிப், உண்மையான ஆராதனை அங்கே இல்லாமல் இருந்த அந்த கனியை அவர் தேடி வந்தார். உண்மையான ஆராதனை அங்கே இல்லை. அந்த ஆராதனை இல்லைன்றதுனால அவர் என்ன பண்ணார்? எல்லாத்தையும் பலகைகள் எல்லாம் கவிழ்த்து போட்டார். அந்த அலுவல்கள் எல்லாவற்றையும் இலைகள் எல்லாம் இல்லாமல் ஆக்கினார். அப்போ வெளியிருக்கிற இந்த ஷோ இருக்கு இல்லையா? நாங்கள்லாம் வளரும்போது ஜிகால் அப்படின்னு சொல்லுவோம். ஜிகால் இல்லை பந்தா, வெளிப்புறமான மினுமினுப்பு, ஒரு மும்முரம். அந்த மும்முரத்தெல்லாம் அவர் உடைச்சு போட்டார். அத்திமரம் இலைகள் இல்லாமல் ஒன்றும் வேறு மட்டும் அது என்னாச்சு? பட்டு போயிற்று. அப்புறம் என்ன பண்ணார்? விசுவாசத்தை குறித்து பேசுகிறார். இஸ்ரவேலே நீ விசுவாசிக்க வேண்டும். உன்னிடத்துல என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. இலைகள் மாத்திரம் காணப்படுகிறது, ஜபங்கள் காணப்படுகிறது, ஆனால் விசுவாசம் உன்னிடத்துல இல்லை. விசுவாசிங்க, விசுவாசித்து கொண்டே இருங்க. அப்போ நீங்கள் விசுவாசமும் வைங்க. அதுக்காக ஜபம் மட்டும் நிறுத்தாதீங்க, ஜபம் பண்ணுங்க. ஆனால் ஜபத்தில் விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசம் கனியாய் வெளிப்பட வேண்டும். எப்படி கனியாய் வெளிப்படும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் என்ன பண்ணணும்? மன்னிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்கணும். மன்னிக்கலைன்னு சொன்னால் இலையில்லாத ஒரு அத்திமரமாய் நாம் இருப்போம். எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவர்களாய், எப்பொழுதும் பாவ அறிக்கை செலுத்துகிறவர்களாய் நாம் செய்கிறவர்களாய் நாம் காணப்பட்டோம். மற்றவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் மன்னிக்க வேண்டும். அப்போ பாவங்களை நாம் பாவ மன்னிப்பு நம்ம அவரிடத்துல கேட்கும் பொழுது என்ன நடக்குது? இப்போ நம்ம திரும்ப 23வது வசனத்திலிருந்து கேட்ட கேள்வி, மலை என்ன சமுத்திரம் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த சமுத்திரத்தை குறித்து ஒரு இடத்துல இருக்குது. இங்கே பாவ தப்பிதங்கள் மன்னிப்பு என்று சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? அதனால் அதற்கு சம்பந்தப்பட்ட சமுத்திரத்தை நாம் என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். மீகா எடுத்துக்கொள்ளுங்க. மீகா 7வது அதிகாரம் 19வது வசனம். இது நமக்கு தெரிஞ்சதான், பரிபூர்ண வாழ்வில் நம்ம படிச்சிருக்கிறோம். மீகா 7:19 அவர் சொல்லுகிறார், அவர் திரும்ப நம்ம மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். இப்போ இங்கே சமுத்திரத்தின் ஆழம் என்று சொல்லி இங்கே இருக்கிறது நாம் பார்க்குறோம். 23வது வசனத்தில் என்ன சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகும் என்று சொல்லி சொல்லுகிறார் இல்லையா? அப்போ மலைன்னா என்ன? அப்போ என்னுடைய தப்பிதங்கள் மலையாய் அது இருக்குது. அப்போ மலை போன்ற தப்பிதங்கள் எனக்கு இலையான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குமே தவிர கனி இல்லாதவைகளாய் போயிடும். இருந்தாலும் அவர் என்ன செய்வார்? உனக்கு இறங்குவார், நீ விசுவாசத்தோடே அவரிடத்துல போ. அவர் என்ன செய்வார்? அவர் நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி அவர் என்ன செய்வார்? நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விடுவார். How great is our God! நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அருமையானவர் இல்லையா? நம்முடைய தப்பிதங்களை மீறி நம்மை தன்னோடு சேர்த்து கொள்வதற்காக அவர் விரும்புகிறார். தப்பிதங்களை எடுத்து முதுகுக்கு பின்னாக எரிந்து போட அவர் விரும்புகிறார். எரேமியாலையும் அவர் அப்படிதான் சொல்றார். அவருடைய இருதயத்தை மனதில் வைத்து இருதயத்தில் நான் எழுதுவேன், அவருடைய பாவத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், பாவத்தை எண்ணாதிருப்பார் என்று சொல்லி அங்கே இருக்கு. இப்போ இங்கே அவர் சொல்லுகிறார், இந்த அத்திமரத்தை நான் சபிச்சேன், வேரோடு பட்டு போச்சு, ஏன்னா அதுகளுக்கு கனி காணப்படவில்லை. நான் ஆலயத்துக்குள்ளே போய் அவங்க என்ன பண்ணேன், இலையான அலுவல்கள் தான் காணப்பட்டுச்சு, அதெல்லாம் பிரயோஜனமே இல்லை, அவரிடத்துல கனியே இல்லை, வெறும் ஜபங்கள் மாத்திரம் நடந்துக்கிட்டே இருக்குது அந்த ஆலயத்தில். அடுத்த நாள் வரும்போது நீங்கள் பார்த்தீங்க வேரோடு பட்டு போச்சு. நான் சொல்கிறேன், விசுவாசம் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் தப்பிதங்கள் நிறையா இருக்குது, அது மலை போல் இருக்குது, அதனால் உங்கள் இடத்துல கனிகள் இல்லை.
ஆனால் நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா அந்த மலை போன்ற தப்பிதங்களை அவர் எடுத்து சமுத்திரத்தின் ஆழத்தில் தள்ளி போடுவார். இப்போ மலை போன்ற தப்பிதங்களை அவர் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார் என்ற அந்த விசுவாசம் உங்களுக்கு வேணும். என்னென்னமோ விசுவாசிக்கிறீங்க, மேசியா வேணும்னு விசுவாசிக்கிறீங்க, எங்களுக்கு ரோமர்கள் வேண்டான்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, மேசியா வேணும்னு ஜெபம் பண்ணுறீங்க. But then don't be so political in your prayers. ஆபிரகாமினுடைய ப்ராமிஸ் எங்களுக்கு சுதந்திரிக்கணும்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. Don't be that. There are so many mistakes in your life. உன்னுடைய வாழ்க்கையில் தப்பிதங்கள் உண்டு. தப்பிதங்கள் சொன்னால் இங்கே பாவங்களை அவர் சொல்லுகிறார். தவறுகிறவைகள் எல்லாமே பாவங்கள், குறி தவறுகிறவைகள் எல்லாமே பாவங்கள். அவைகள் மலையாய் இருக்குது. அவர் என்ன சொல்லுகிறார்? இலையான வாழ்க்கை வேண்டாம், மலை போன்ற தப்பிதங்கள் வேண்டாம். அவர் எடுத்து சமுத்திரத்துக்குள்ளாக தூக்கி எறியத்தக்கதாக அவரிடத்துல விசுவாசத்தோடு வாங்க. உங்களுடைய தப்பிதங்கள் என்ன பண்ணும்? சமுத்திரத்தில் எவைகளெல்லாம், எல்லா தப்பிதங்களையும், அவைகள் எல்லாவற்றையும். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னுடைய பாவத்தை அவர் மன்னிப்பாரா? நிச்சயமா மன்னிப்பார். கடுகளவு விசுவாசம். அவர் என்ன செய்கிறார்? அந்த தப்பிதங்களை, அந்த தப்பிதனுடைய விளைவுகள் எல்லாவற்றையும் பெயர்த்தெடுத்து உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து அவர் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட வல்லவர். இப்போ ஆழத்திலே போடுகிறார் என்று சொன்னால் அவர் அதை நினையாமல் இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். ஒரு இடத்துல அவர் முதுகுக்கு பின்னாக எரிந்து போடுகிறார் என்று சொல்லியிருக்கு. He will not think about the sins, but he will always think about you. அவருடைய பாவங்களை நினையாதிருப்பார். அவர் உங்களையே நினைக்கிறவராய் அவர் இருப்பார். அப்போ இங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? 26வது வசனம், 25ஆம் வசனத்தில், உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். உங்கள் இடத்துல குறைகள் மலை போல காணப்படுகின்றன. நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால், இஃப் யூ டோன்ட் ஃபர்கிவ். இப்போ என்ன சொல்கிறாரு? மலை போன்ற தப்பிதங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் கடுகளவான குறையை நீங்கள் அவனுக்கிட்ட சொல்கிறீங்க இல்லையா? அடுத்தவனை பற்றி கடவுள்கிட்ட போய் நிற்கிறீங்க இல்லையா? நீங்கள் மன்னியாதிருப்பீர்கள், ஆனால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். இப்போ என்ன சொல்கிறார்? நீங்கள் மன்னிக்கல, அடுத்தவனுக்கு நீங்கள் மன்னிக்கலைன்னு சொன்னால் நீங்கள் கனி கொடுக்கல. கனி கொடுக்காததுனால கடவுள் உங்களை மன்னிக்க மாட்டார். கடவுள் உங்களை மன்னிக்கலைன்னு சொன்னால் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். கடவுள் ஏற்றுக்கொள்ளாதவர்களெல்லாம் என்ன? அவங்க சபிக்கப்பட்டவர்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கை என்னாகும்? வேரோடு பட்டு போகிறதா இருக்கும். அப்போ நம்முடைய பாவம் நம்ம என்ன செய்கிறது? Sin is that destructive. If unconfessed sin is that destructive. அறிக்கையிடாத பாவத்தினுடைய தாக்கம் அவ்வளவா இருக்கிறது. வேரோடு ஒரு மனிதனை ஒன்றுமில்லாமல், வாழ்க்கையில் பிரயோஜனம் இல்லாமல் ஆக்கிறதாய் அது இருக்கிறது. ஆனாலும் தேவனுடைய இன்விடேஷன் பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய அழைப்பு என்னது? என் இடத்துல வாங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? நான் மன்னிப்பேன். நீங்களும் என்ன பண்ணுங்க? மற்றவங்களுக்கு மன்னிங்க. நீங்கள் மன்னிக்காமல் இருந்தீங்கன்னா நான் மன்னிக்க மாட்டேன். ஏன்னா மன்னிக்காமல் இருந்தீங்கன்னா அது தப்பு. மலை போன்ற கடந்து போகணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? கடவுள் உங்களுக்கு என்ன செய்யணும்னு விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது இலைகள் நிறைந்த ஜிகாலான பந்தாவான வாழ்க்கை இல்லை. இது என்னவா இருக்கிறது? கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அப்போ இது ஆதி அப்போஸ்தல சபைகள் இருக்கவங்க முதலாக எழுதப்பட்ட சுவிசேஷம், அதை வாங்கி அவங்க வாசிக்கிறாங்க. அப்போ எழுதினவர் யாருக்காக எழுதினார்? ஆதி அப்போஸ்தல சபைக்காக அப்போ எழுதினார். அப்போ அவங்க வாசிக்கும்போது அவங்களுக்கு என்ன இருந்திருக்கும்? ஐயோ, திரும்பியும் விசுவாசத்தை குறித்து அவர் எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை குறித்து பேசுகிறார். நம்ம சர்ச்சுக்குள்ளே நம்மளுக்குள்ள அவன் மேலே இவன் மேலேயும் இது மேலேயும் அது மேலேயும், குடும்பத்துக்குள்ள அவன் மேலேயும் இவன் மேலேயும் இவன் மேலேயும் இது மேலேயும் குறை இருக்குதே. நம்ம மன்னிக்காம கோபமாக பார்த்துட்டு இருக்கிறோமே. இனி நம்ம அப்படி பண்ணக்கூடாது.
நம்ம என்ன செய்ய வேண்டும்? பாவங்களை நம்ம கர்த்தரிடத்தில் அறிக்கையிட வேண்டும். அவர் என்ன பண்ணுறார்? சமுத்திரத்தின் ஆழத்திலே அவர் போடுவார். எவைகளெல்லாம் நான் அறிக்கையிட்டேன் அவைகள் எல்லாவற்றையும் அவர் என்ன செஞ்சிருவார்? சமுத்திரத்தில் அவர் போட்டு விடுவார். இனி நம்ம கனி கொடுக்குற ஒரு சபையாய் நம்ம இருக்க வேண்டும். கனி கொடாமல் நம்ம இருந்தோம்னு சொன்னால் அது பட்டு போகிறதாய் போயிடும். பட்டு போவோம், நம்ம வேரோடு பட்டு போவோம். அப்போ சபைக்கு என்ன பண்ணுச்சு? அறிக்கை இட்டுச்சு. அதை வாசித்தவர்கள் அறிக்கை இட்டார்கள். அறிக்கையிட்டதுனால தான் அப்போஸ்தல சபை அழிந்து போகவில்லை. அது இன்னும் கனி கொடுத்து பலவிதமாய் மரமாய் வளர்ந்து தேவனுடைய ராஜ்யம் அவ்வளோ பெரிதாகி காலம் கடந்து 2000 வருஷம் ஆனாலும் அப்படியே நிற்குது. அந்த ஆதி அப்போஸ்தல சபை மன்னிப்பு கேட்டு கனி மற்றவர்களை மன்னித்து கொடுத்த கனியினுடைய பிரதிபலிப்பு தான் நீங்களும் நானும். நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்படியே செய்ய வேண்டும். இன்னைக்கு நம்ம இடத்துல மார்க்கு எழுதி நம்ம இடத்துல சொல்லுகிறார் இல்லையா? நம்ம என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு என்னெல்லாம் செய்யணும்னு விரும்புகிறோமோ அதை மற்றவர்களுக்கு நம்ம செய்ய வேண்டும். கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு விசுவாசிக்க வேண்டும். அதே போல் விசுவாசத்தோடு மற்றவர்களுக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம கொடுக்க வேண்டும். அப்பொழுது நம்ம இடத்துலேருந்து தேவனுடைய சாபம் எடுத்துப்பட போடும் இல்லையா? பாவத்தின் விளைவு சாபம். இன்னும் இப்படியாக நம்ம யோசித்து கேள்வி கேட்டு பதில் எடுக்கும் பொழுது நமக்கு இன்னும் அநேக சத்தியங்கள் புலப்படுகிறது இல்லையா? அதனால் கர்த்தர் இன்றைக்கும் கூட இந்த வேத ஆய்வு உங்களுக்கு பிரயோஜனப்படுத்தி கொடுத்துருப்பார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். உங்களோட இப்படியாய் ஆய்விலே ஈடுபடுவதிலும் எனக்கும் ரொம்ப சந்தோஷம். நானும் கூட நான் என்ன செய்கிறேன்? நான் கற்றுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே இலைகள் மாத்திரம் காணப்பட்டு கனி காணப்படாமல் இருக்கக்கூடிய காரியங்களை உம்முடைய கண்களுக்கு முன்பாக நாங்கள் வைக்கிறோம். உம்முடைய கண்கள் அதை காணட்டும். எங்களுடைய தப்பிதங்களை உம்முடைய கரங்களுக்கு முன்பாக வைக்கிறோம். நீர் மன்னிக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம். எங்களுடைய குடும்பத்திலும் சமுதாயத்திலும் நண்பர்கள் வட்டத்திலும் நாங்கள் மன்னிக்க வேண்டியவர்களை நாங்கள் நினைக்கிறோம். அவர்களை நாங்கள் மன்னிக்கிறோம். அவங்க மன்னிப்பு கேட்காட்டியும் கூட ஆண்டவரே நாங்கள் மன்னிக்கிறோம். எங்கள் மனதளவிலே நாங்கள் மன்னிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் குற்றங்களை எங்களுக்கு நீர் மன்னியும். நாங்கள் எங்கள் நண்பர்களை குடும்பங்களை சந்திக்கும் பொழுது, சந்தர்ப்பம் வரும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் அவர்களுக்கு மன்னித்ததை நாங்கள் எங்கள் கனிகளாய் நாங்கள் அவரிடத்திலே செயல்கள் வழியாய் மன்னிப்பின் செயல்களை, அன்பின் செயல்களை நாங்கள் அவர்களுக்கு தொடர்ந்து செய்ய நீர் வாய்ப்பு தாரும். நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கனி கொடுக்கிற மரங்களாய் நானும் என் குடும்பமும் என்னுடைய சபையும் காணப்பட கிருபை தாரும். ஜனங்கள் வந்து ஆண்டவரே என்னிலே, என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய சபையிலே ஆண்டவரே கனிகளை தேடினால் அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கத்தக்கதாக கிருபை தாரும். தேடத்தக்கதாக இராமல் நாங்கள் ஆண்டவரே இலைகள் குறைந்து கனிகள் மிகுதியாய் எங்களிலே காணப்பட கிருபை தாரும். அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் மீண்டுமாய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். கர்த்தர் உங்களை பேரானந்தத்தினாலே நிரப்பட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும்.